ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி தாங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். 5 நிமிடங்கள் போதுங்க, டக்குன்னு செய்திடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செய்து பாருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவு விட்டுருக்குறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20. ஒரு சிலர் பச்சையாகவும் போட்டு அரைக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம வறுத்து போடும்போது பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வதங்கட்டும். லேசாக வதங்கினா போதும். சின்ன வெங்காயம் ஒரு 20, வரமிளகாய் ஒரு 3 போட்டிருக்கிறேனுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இஞ்சி ஒரு துண்டு இது போல் கட் பண்ணி எடுத்துருக்குறேனுங்க. அதுவும் போட்டுக்கலாம். வதங்கட்டும். புளி ஒரு சின்ன சைஸுங்க, இந்த அளவுக்கு சிறிய நெல்லிக்காய் சைஸு எடுத்துருக்குறேன். இதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேங்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நான் ஒரு மூடி தேங்காய்க்கு இந்த அளவு போடுறேனுங்க. பெரிய சைஸு ஒரு மூடி. கருவேப்பிலை சிறிது. நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கிடுச்சுங்க. இந்தளவு பண்ணா போதும். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இருக்கட்டும். போட்டுக்கலாங்க. ஆறிடுச்சு. இந்த வதக்கின வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாதுங்க. தேங்காய் ஒரு மூடி இது போல் துருவி எடுத்துருக்குறேனுங்க. இதுவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்தளவுக்கு, நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேனுங்க. நீங்கள் பார்த்து அளவாக போட்டுக்குங்க. எவ்வளோ தேங்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து அளவாக போட்டுக்குங்க. ஒரு பெரிய மூடி ஒரு மூடி திருவி எடுத்துருக்குறேன் தேங்காய். அதுக்கு தேவையான அளவு தான் போட்டிருக்குறேன். கல்லுப்பு தேவையான அளவுக்கு பார்த்து அளவாக போட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி அரைக்கணுங்க. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரைக்கிற அளவுக்கு கம்மியாக விட்டுக்குங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் விட்டுறேன். பார்த்து அளவாக விட்டுக்குங்க. ஏன்னா இது நம்ம தாளிக்க போகிறதில்ல, அரைச்சி அப்படியே தான் வைக்க போகிறோம். போல் அரைக்கணுங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. இது போல் இருக்கணும். கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அருமையான கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி ரெடி. ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. டக்குன்னு செய்திடலாம். ரொம்பவே ஈஸி. இது கூட அப்பளம் வடகம் இருந்தால் போதுங்க. ஒரு ரசம் வச்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் இருந்தால் பை பை.